வெல்கம் டு EduSprint Academy. ஸோ நம்ம EduSprint Academyல ஆன்லைன் லைவ் கோர்ஸ் லான்ச் பண்ண போறோம். எப்போ அப்படின்னா நவம்பர் 11th இருந்து. ஆல்ரெடி நம்ம EduSprint Academyல ஆன்லைன் கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருந்த ஆன்லைன் கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் செக்ஷனா ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். சரியா? ஸோ இப்போ என்ன இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸா போக போகுது. சோ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கிளாஸ் போய் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஸ்டாஃபோட ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு டவுட்ஸ் வரும். சோ டவுட் வந்தா நம்ம அப்பயே ஸ்டாஃப்ட கேட்போம். அதை கிளாரிஃபை பண்ணாதான் என்னால அடுத்தடுத்து ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியும். கரெக்டா? சோ அந்த மாதிரிதான் இந்த லைவ் கிளாஸஸ் இருக்க போகுது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே ஸ்டாஃப்ட நீங்க உடனே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? சோ இந்த லைவ் கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாஃபோட இன்டராக்ஷனோட இருக்கும். சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னால அதை பார்க்க முடியல, சப்போஸ் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா இந்த கிளாஸ்க்கான ரெக்கார்டர் செக்ஷனும் அதிலே அவைலபிளா இருக்கும். இந்த ஆன்லைன் லைவ் கோர்ஸ் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எனக்கு குழந்தைங்க இருக்கு, என்னால ஃபுல் டைம் இன்ஸ்டிடியூட் வந்து படிக்க முடியாது அப்படின்ற பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க் போறேன், என்னால எனக்கு பினான்சியலாவும் வேணும், அட் தி சேம் டைம் நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற ஒர்க்கிங் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல நான் காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு சைட் பை சைட் படிக்கணும் அப்படின்ற இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆன்லைன் லைவ் கோர்ஸ் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் முழுக்க லைவா தான் இருக்க போகுது. கம்ப்ளீட் லைவ் கிளாஸ்னு சொல்லியாச்சு. சோ என்ன டவுட்ஸ்னாலுமே லைவ்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ ஸ்டாஃப் தான் அந்த ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 24/7 டவுட் கிளாரிஃபிகேஷன். சோ இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்க இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுமே உங்களுக்குன்னு ஒரு மென்டார் அலோகேட் பண்ணிடுவாங்க. டெலிகிராம்ல இதுக்குன்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ அந்த சேனல்ல தான் அந்த மென்டார் உங்களை ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க அந்த ஸ்டாஃப்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ உங்களுக்கு அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் வீக்லி உங்களுக்கு லைவாவும் போகும். இப்ப நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், அதுல ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது ஒரு क्वेश्चनல டவுட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணலாம், உடனே அதுல அந்த சேனல்ல வந்துட்டு நீங்க போட்டோ எடுத்து போடலாம். உடனே ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீக்கோட சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே லைவாவும் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கான எல்லா டேட்டாவுமே அந்த டெலிகிராம் சேனல்ல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் போகுது. சோ இந்த கிளாஸ் டைமிங் முறை எந்த டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவினிங் 8 PM to 9 PM தான். சோ இது எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்க ஒரு டைம். சோ எல்லாருமே என்ன பண்ணலாம், எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸா படிக்கிற டைமும் கூட. கரெக்டா? 8 to 9 PM தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. சோ உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு என்னென்ன கிளாஸ் போகும் அப்படின்றது ப்ரீ ஷெட்யூல், 1 வீக்குக்கான ஷெட்யூலை உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. மண்டே இந்த டாபிக் ஷெட்யூல், டியூஸ்டே இந்த டாபிக், வெனஸ்டே இந்த டாபிக்னா ஒவ்வொரு நாளுக்குமான ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல்ல உங்களோட மென்டார் ப்ரொவைட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுல செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். சோ உங்களுக்கு அதாவது கிளாஸஸ் மட்டும் கிடையாது, சைட் பை சைடு உங்களுக்கு என்னவும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கான டெஸ்ட்டுமே, இப்ப நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா அந்த கிளாஸ் எனக்கு டாபிக் புரிஞ்சுதா இல்லையான்னு எப்ப தெரியும், நான் ஒரு டெஸ்ட் போட்டு பாக்குறப்பதான் தெரியும். சோ ஒரு டெஸ்ட் எழுதுறப்பதான் எனக்கு அந்த டாபிக் எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய வரும். கரெக்டா? சோ அதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்ஷனல் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் இன்னைக்கு ஒரு டாபிக் பெர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா அந்த டாபிக்கை ரிலேட் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். சோ நீங்க அந்த டாபிக் போடுறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எவ்வளவு புரிஞ்சிருக்கு, எத்தனை டைப் புரிஞ்சிருக்கு, இல்ல இதுல இன்னும் என்ன டவுட் இருக்கு அப்படின்றத நீங்க உடனே என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மென்டார்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ எனி டைம் உங்களுக்கு மென்டார் கைடன்ஸ் கண்டிப்பா இருக்க போகுது, எந்த டவுட்ஸ்னாலுமே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல்ல என்ன பண்ணுவாங்கன்னா டாஸ்க்லாம் அசைன் பண்ணுவாங்க. சோ டெய்லி டாஸ்க் இருக்கும். சோ என்ன டெய்லி டாஸ்க் இருக்கும் அப்படின்னா, சோ ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, அந்த கிளாஸ் முடிச்சோடி செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் உங்களை போட வைப்பாங்க. சரியா? டாபிக் வைஸ் டெஸ்ட் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட். சோ டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுவீங்க. அந்த டாபிக்ல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் இப்போ நீங்க ஒரு 10 மார்க்குக்கு 5 மார்க் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங் 5 மார்க் எதனால மிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அப்ப எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு உங்களை அனலைஸ் பண்றது ஃபுல்லாமே யார் தான் பண்ணுவாங்கன்னா மென்டார்ஸ் தான் பண்ணுவாங்க.
அண்ட் உங்களோட மார்க்ஸ் டெய்லியுமே என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்பதான் நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க, எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அவங்க அனலைஸ் பண்ணி, இப்ப இந்த டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்க அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்ற எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு அதுலதான் கொடுப்பாங்க. சரியா? சோ ஒரு டாபிக் முடிஞ்சதுமே நம்ம என்ன பண்ண போறோம், அதை செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் போட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணணும்ன்ற நம்மளே ஒரு செல்ஃப் அனலைஸும் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வீக்லி ரிவிஷன் டெஸ்ட். வீக்லி ரிவிஷன் டெஸ்ட்ல என்ன இருக்க போகுது, அதுதான் டெய்லி நான் டெஸ்ட் போட்டேனே. வீக்லி ரிவிஷன் எதுக்கு அப்படின்னா 1 வீக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்திருப்பீங்க, கரெக்டா? சோ அது எல்லாத்தையுமே கம்பைண்டா ஒரு டெஸ்ட் போடுறப்போ அப்ப நம்ம என்ன ஆகலாம், இன்னும் கொஞ்சம் அந்த டாபிக்ல ஸ்ட்ராங் ஆக முடியும். அண்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி வரப்போ நம்மளால என்ன பண்ணலாம், சோ எல்லா டாபிக்குமே எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற அனலைஸும் கிடைக்கும். சோ டாபிக் வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் மார்க்குமே அவங்க எல்லாமே நோட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மார்க் டெஸ்ட். சோ பேங்கிங் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரியா? சோ ஈஸியா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு, கம்மியான டைம்ல ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது பேங்கிங் தான். ஏன்னா அதுக்கான போர்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ என்னென்ன போர்ஷன் இருக்கும் அப்படின்னா ஆப்டி இருக்கும், அண்ட் தென் ரீசனிங், இங்கிலீஷ், அண்ட் தென் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ்மே எடுப்பாங்க. உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் தான் இருக்கும், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், இந்த 3 மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? மெயின்ஸ்ல தான் என்ன ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் அவேர்னஸ். சோ ஜெனரல் அவேர்னஸ்ல தான் என்ன வரப்போகுது, உங்களுக்கு இந்த பேங்கிங், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ஆட் ஆகும். சரியா? சோ இது எல்லாத்தையும் நம்ம பேசிக்ல என்ன பண்ணிடலாம், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்ல என்ன மட்டும் பார்த்தா போதும், அதோட அட்வான்ஸ் லெவல் கொஸ்டினை மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதும். சரியா? ஓகே. சோ மார்க் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான இப்போ ஒரு எக்ஸாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கும், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ். சோ அது 3மே உங்களுக்கு கம்பைண்டா ஒரு ரியல் டைம் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரிதான் ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டுமே இருக்கும். சோ எந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் போட்டுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன ஆகலாம். சோ இந்த பேங்கிங் பொறுத்தவரையும் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களோட ஸ்பீட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்மி டைம்ல நம்ம அதிக கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். சரியா? எல்லாத்துலயும் செக்ஷனல் டைமிங்ன்றது உண்டு. சோ கம்மி டைம்ல என்ன பண்ணும், நிறைய கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும். அது எப்படி பண்ணலாம், சோ அதுக்கு ஒரே வழி என்னது, நிறைய பிராக்டிஸ். சோ நம்ம லேர்னிங் பார்ட் ரொம்ப கம்மி தான். சோ நம்ம இந்த லேர்னிங் ஃபுல் சிலபஸ்மே 2 to 3 monthsல நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். அட் தி சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் இந்த செக்ஷனல் வைஸ் வீக்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே. சரியா? சோ எந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் போட்டு போட்டு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். சோ ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்ல போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைய क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியும். சரியா? சோ ஆன்லைன் மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு பிரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி சோ ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, டெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டுமே ஆட் ஆகும். அதர்வைஸ் இப்போ இங்க ஏதாவது ஸ்பெஷல் செக்ஷன் போகுது, இடையில இன்சூரன்ஸ் எக்ஸாம் வருது, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சீரிஸ் போகுது அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டுமே என்ன ஆகும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஆட் ஆகும். சரியா? சோ இது எல்லாமே எங்க தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்னா நம்ம EduSprint Academy ஆப்ல தான் இருக்கும். சரியா? நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோஸ், லைவ் கிளாसेस எல்லாமே எதுல தான் இருக்கும், நம்ம EduSprint Academy சேனல்ல தான் இருக்கும். சரியா? சோ EduSprint Academy ஆப்ல தான் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஆட் ஆகுறது, சோ ரிவிஷன் டெஸ்டா இருக்கட்டும், மார்க் டெஸ்டா இருக்கட்டும், லைவ் கிளாஸ் ஃபினிஷ் ஆனோட்டே அதோட ரெக்கார்ட் செக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே EduSprint ஆப்ல தான் இருக்கும். அண்ட் தென் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா 18 months. சோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம். சோ நம்ம இந்த கோர்ஸே நம்ம என்ன பண்ணிரலாம், 2 to 3 monthsல ஃபவுண்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிரலாம். சரியா? ஃபவுண்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அட்வான்ஸ் லெவல் அண்ட் தென் அதுக்கான பிராக்டிஸ். அதுக்கப்புறம் இது எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது, SBI எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரியா? இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான், SBI எக்ஸாம், SBI 2025. சோ ஏன் SBI னா நெக்ஸ்ட் வரப்போறது SBI தான். அது SBI ல சாதாரணமா வேகன்சிஸ் வரப்போறதுல ஒரு ஹியூஜ் வேகன்சி தான். சோ ஆல்ரெடி நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்ல எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம். கரெக்டா? சோ SBI ல பார்த்தோம் அப்படின்னா 20,000 வேகன்சிஸ் கிட்ட ரிலீஸ் பண்ண போறாங்க. PO கிளர்க் ரெண்டுமே சேர்த்துதான். ஆல் ஓவர் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 400 நியூ பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த தடவை பல்க் வேகன்சிஸ் இருக்க போது இந்த ஃபவுண்டேஷன் ஆன்லைன் லைவ் கோர்ஸை நீங்க கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்,
SBI எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். சரியா? நாட் ஒன்லி SBI, அதுக்கப்புறம் வர எல்லா பேங்கிங் எக்ஸாமுமே என்னதான் பேசிக் ஃபவுண்டேஷன் தான். சோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக். சோ ஒரு நம்ம எல்லாமே ஸ்கூல்ல படிச்சதுதான் இருக்க போகுது, கரெக்டா? இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு மறந்து இருக்கும், ஞாபகம் இருக்காது. சோ அதனால எல்லாமே பேசிக்ல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அட் தி சேம் டைம் பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. சோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைமிங் கம்மி, அதிகமா சால்வ் பண்ணும். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ஷார்ட்கட்ஸ் வேணும். சோ ஷார்ட்கட்ஸுமே என்ன பண்ணுவாங்க இதுல சொல்லி கொடுப்பாங்க. ட்ரெடிஷனல் மெத்தடும் சொல்லி கொடுப்பாங்க, ஷார்ட்கட்ஸுமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சோ அடுத்து வர இன்சூரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், அடுத்து வர அதுக்கப்புறம் வர IBPS, RRB எல்லாத்துக்குமே பேசிக் இதுதான். சோ இந்த ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ், இந்த ஒரு கோர்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர பேங்கிங் எக்ஸாம் என்ன பண்ண முடியும்? ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் எவ்ரி சாட்டர்டே சொல்லியிருந்தோம். அட் தி சேம் டைம் இதுல உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் படிக்க வைப்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், அதாவது நீங்க பேசிக் படிக்கிறப்பே உங்களுக்கு மெயின்ஸுக்கும் என்ன பண்ணிடுவாங்க? ஃபோக்கஸ் பண்ணி உங்க மென்டார் உங்களை கைட் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு குவிஸ். சோ இப்போ நீங்க ஒர்க்கிங், ஏதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஒரு சின்ன டைம் கிடைக்கும், ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி இருக்கும். சோ அதுல என்ன பண்ணுவாங்க? குவிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சோ அந்த குவிஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்? அட்டெண்ட் பண்ணலாம் சின்ன கிடைக்கிற கேப்ல. சோ காலேஜ்ல ஒரு பிரேக் டைம் 10 to 15 minutes இருக்கும். சோ அந்த 10 to 15 minutesல நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி குவிஸஸும் அட்டெண்ட் பண்ணலாம். சரியா? சோ உங்களுக்கான டெய்லி டாஸ்க் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதோட ரிசல்ட்டுமே அவங்க டெய்லி நோட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயிலா இருக்கட்டும், இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ், எப்படி நான் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், இதை பத்தின எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே தெரியுற அகாடமிக் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. வேற எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.